மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. ஆந்திரா தொடங்கி அந்தமான் வரை 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 மக்களவை தொகுதிகளில் மக்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இன்று முதல் மே 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்டமாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 18 மாநிலங்களையும் 2 யூனியன் பிரதேசங்களையும் சேர்ந்த 91 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள 25 நாடாளுமன்ற தொகுதிகளுடன் சேர்த்து 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதேபோன்று தெலுங்கானாவில் 17 மக்களவை தொகுதிகளுக்கும், அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 2 தொகுதிகளுக்கும், அசாமின் 5 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்றது. பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா 4 தொகுதிகளிலும், சத்தீஸ்கர், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் ஆகிய இடங்களில் தலா ஒரு தொகுதியிலும் மக்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இது தவிர மகாராஷ்டிராவின் 7 இடங்கள், உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகள் ஆகியவற்றிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், மேகாலயா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா 2 இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. உத்தரகாண்டில் 5 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் காலை 7 மணிக்கே வாக்குச்சாவடிக்கு வந்த RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தனது வாக்கை பதிவு செய்தார். காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் வாக்காளர்கள் காலை முதலே வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பக்பட் பகுதியில் வாக்குச்சாவடிகளுக்கு வந்த வாக்காளர்களுக்கு மலர் தூவியும் மேலதாளம் இசைத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நக்சல் ஆதிக்கம் மிகுந்த தண்டோவாடா பகுதியில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஆனால் ஒடிசா மாநிலம் கலகண்டியில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் காரணமாக 15 வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக குறைந்த உயரம் கொண்ட பெண்ணான ஜோதி அம்கே மகாராஷ்டிராவின் நாக்பூரில் தனது வாக்கை பதிவு செய்தார். தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் சித்திபேட் மாவட்டத்திலும், அவரது மகள் கவிதா நிசாமாபாத் தொகுதியிலும் தனது வாக்குகளை பதிவு செய்தார். இதனிடையே காஷ்மீரில் சில வாக்குச்சாவடிகளில் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்திலும், சில வாக்குச்சாவடிகளில் பாஜகவின் சின்னத்திலும் வாக்குகள் பதிவாகவில்லை என புகார் எழுந்ததை அடுத்து வாக்கு எந்திரங்கள் மாற்றப்பட்டன. உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங், அசாம் முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால், மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், AIMIM கட்சியின் தலைவர் OYC, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோரும் இன்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவில் வாக்காளர்களுக்கு விரலில் வைக்கப்பட்ட மை சில நிமிடங்களில் அழிந்து போனது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நியூஸ் 18 குழுமத்தை சேர்ந்த நிர்வாக ஆசிரியர் பூபேந்திர சௌபே வாக்களித்துள்ளார். வாக்களிப்பதற்காக அவரது விரலில் வைக்கப்பட்ட அழியாத மை சில நிமிடங்களிலேயே அழிந்து போனது. தனது விரலில் மை அழிந்ததை பூபேந்திர வெளிப்படுத்தியதை தொடர்ந்து ஏராளமானோர் தங்களுக்கும் மை அழிந்ததாக தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தல் மக்களவைத் தேர்தலுடன் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. குண்டூர், கடப்பா ஆகிய 2 மாவட்டங்களில் தெலுங்கு தேசம், YSR காங்கிரஸ் தொண்டர்கள் இடையே ஏற்பட்ட கைகலப்பில் 2 உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலத்தில் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரஸ், நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. சித்தூர் மாவட்டம் குப்பம் தொகுதியில் சந்திரபாபு நாயுடுவும் அவரது மகனான நாரா லோகேஷ் மங்களகிரி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். தந்தையும் மகனும் குடும்பத்துடன் சென்று அமராவதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தனர். எதிர்க்கட்சியான YSR காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கடப்பா மாவட்டத்தில் உள்ள புலிவெண்டுலாவில் போட்டியிடுகிறார். அங்குள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார்.
தெலுங்கு தேசம் மற்றும் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்கு மாற்றாக களமிறங்கியுள்ள ஜனசேனா கட்சியின் தலைவரான நடிகர் பவன் கல்யாண் பீமாராவரம், கஜிவாக்கா ஆகிய 2 தொகுதிகளில் களம் காண்கிறார். இந்த தேர்தலில் விஜயவாடாவில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பவன் கல்யாண் வாக்களித்தார். ஆந்திராவின் நகரியில் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான நடிகை ரோஜா செல்வமணி தனது வாக்கினை பதிவு செய்தார். ஹிந்திப்பூர் தொகுதியில் தெலுங்கு தேசம் சார்பில் போட்டியிடும் நடிகர் பாலகிருஷ்ணா தனது மனைவி வசுந்தராவுடன் வந்து வாக்களித்தார். இதேபோல் நடிகர் சிரஞ்சீவி, அவரது மகன் ராம்சரண், நடிகை சமந்தா, அவரது கணவர் சைதன்யா ஆகியோர் கடப்பாவில் வாக்களித்தனர். நடிகர் ஜூனியர் NTR தனது குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். ஆந்திராவில் சுமார் 92,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலை செய்யாத நிலையில் வெறும் 43 இயந்திரங்களுக்கே மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தெலுங்கு தேசத்திற்கு போடப்படும் ஓட்டுகள் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு பதிவானதாகவும் குற்றம் சாட்டிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கோளாறான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த 150 இடங்களில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதினார். குந்தக்கல் தொகுதிக்குட்பட்ட குத்தி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு இயந்திரம் அமைப்பது தொடர்பாக தேர்தல் அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாக்கு இயந்திரத்தை போட்டு உடைத்த ஜனசேனா MLA வேட்பாளர் மதுசூதன் குப்தா கைது செய்யப்பட்டார். வாக்குப்பதிவு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க ஆங்காங்கே தெலுங்கு தேசம் கட்சியினரும் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினரும் மோதிக்கொண்டனர். அனந்தபுரம் மாவட்டம் தாடிபத்திரியில் நடந்த மோதலில் 2 கட்சிகளைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். இதேபோல் குண்டூர், கடப்பா ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள பல்வேறு இடங்களிலும் தெலுங்கு தேசம் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. சித்தூர் மாவட்டம் கட்டகிந்தப்பள்ளியில் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முயன்ற பூந்தல்பட்டு தொகுதி வேட்பாளர் பாபு மீது தெலுங்கு தேசம் கட்சியினர் தாக்குதல் நடத்தினர். அவரை குண்டுகட்டாக தூக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். குண்டூர் மாவட்டம் உப்ளபாடு கிராமத்தில் தேர்தல் தொடர்பான செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் மீது வைஎஸ்ஆர் காங்கிரசார் தாக்குதல் நடத்தினர். கடப்பாவில் வாக்களிக்க செல்லும் முன்பு பொதுமக்களுக்கு தெலுங்கு தேசம் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்த காட்சியும் வெளியானது. பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தலும் 4 மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்று வருவது நமக்கு தெரியும். இந்த சூழலில் கடந்த 2009 மற்றும் 2014 தேர்தல்களில் இந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றார்கள், அப்போதைய கள சூழல் என்னவாக இருந்தது என்பன உள்ளிட்ட தகவல்களை மேஜிக் வால் மூலமாக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி விளக்குகிறார். 17வது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 18 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 91 தொகுதிகளில் இன்று காலை முதலே வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. மக்களும் வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்கை செலுத்தினார்கள். மாலை நிலவரப்படி இந்த 18 மாநிலங்கள் இருக்கக்கூடிய சில முக்கியமான மாநிலங்கள்ல எவ்வளவு சதவிகித வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிற விவரத்தையும், கடந்த தேர்தல்கள்ல எது போன்ற அடிப்படை காரணிகள் வாக்குப்பதிவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில முதல்ல ஆந்திர பிரதேசத்துல இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவு, அதாவது ஒரே கட்டமாக அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது 25 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவுல தெலுங்கு தேசம் கட்சிக்கும் OSR காங்கிரசுக்கும் இடையே தான் அங்க நேரடி போட்டி நிலவியது. ஆந்திராவில் 2 கட்சி தொண்டர்களுக்கு இடையே வாக்குச்சாவடிக்கு வெளியே நடைபெற்ற கைகலப்பு, மின்சாரமின்றி போனது, இது போன்ற பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் மாலை நிலவரப்படி அங்கு 66% வாக்கு பதிவாக இருக்கிறது. ஆந்திராவிற்கு அடுத்தபடியாக ஒடிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா, ஒடிசால நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாம அங்க சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறுகிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தல்
தேர்தலை தவிர்த்து நாடாளுமன்ற தேர்தலோட முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றதால மொத்தம் இருக்கக்கூடிய 21 தொகுதிகள்ல 4 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆனா அங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வாக்குச்சாவடிகள்ல நக்சலோட அச்சுறுத்தல் அதிகம் இருந்ததுனால 6 வாக்குச்சாவடிகள்ல முழுமையாக வாக்குப்பதிவு நடைபெறவில்லை. மாலை நிலவரப்படி ஒடிசால 66% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஒடிசாவிற்கு அடுத்தபடியாக தெலுங்கானா எடுத்துக்கிட்டோம்னா தெலுங்கானாலையும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 17 தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தான் அந்த 17 தொகுதிகள்ல 11 தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது. இந்த முறை யாருக்கான வெற்றி வாய்ப்பா அது இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தெலுங்கானால மாலை நிலவரப்படி 61% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான மாநிலம், நாட்டிலேயே அதிக அளவிலான மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான். உத்தரப்பிரதேச மாநிலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகள்ல முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை முதலே தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதுல 8 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. கடந்த தேர்தலை நாம் எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதாவோட கூட்டணி இந்த 8 தொகுதிகளையுமே கைப்பற்றி இருந்தது. எல்லா இடங்களிலுமே பாரதிய ஜனதா வென்றிருந்தது. இந்த முறையும் பாரதிய ஜனதா தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா? காங்கிரஸ் எந்த அளவிற்கு இதில் ஆதிக்கம் செலுத்த போகிறது? இன்னொரு புறம் பகுஜன் சமாஜ்வாதியும் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கப் போகின்றன என்பது எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு புறம் இருக்க, மாலை நிலவரப்படி உத்தரப்பிரதேசத்தில் 66% வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக மேற்கு வங்க மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா இருக்கக்கூடிய 42 தொகுதிகள்ல இன்னைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றதுல கிட்டத்தட்ட 2 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதுல எந்தெந்த தொகுதியில யாருக்கான ஆதிக்கமா இருக்க போகுது இந்த மேற்கு வங்கத்தை பொறுத்த மட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த முறை தேர்தல்ல 42 இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 34 இடங்களை கைப்பற்றி இருந்தது. இந்த முறையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து நீடித்துக் கொள்ளுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை இந்த 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2 இடத்தையும் கைப்பற்றி இருந்தாங்க. இந்த முறை அது யாருக்கான வெற்றி வாய்ப்பாக அமைய போகிறது அப்படின்னு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்க மாநிலத்தில் மாலை நிலவரப்படி 70% வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. இதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களிலும் அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா மிசோரம், நாகாலாந்துல 60%க்கும் அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. சோ இது ஒட்டுமொத்தமாக முதற்கட்டமாக பதிவான வாக்குப்பதிவினுடைய சதவிகிதம் தான். அடுத்தடுத்த கட்டங்கள் எது போன்ற வாக்குப்பதிவு நடைபெற போகிறது, அங்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடிப்படை காரணியாக அமைய போகிறது அப்படிங்கறத நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ந்து உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க இருக்கு. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே திமுக தலைவர் ஸ்டாலினுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் குணசேகரன் பிரத்யேக நேர்காணல் நடத்தியுள்ளார். பரப்புரையின் வேகம், எதிர்க்கட்சிகளின் நோக்கம், மக்களின் எண்ணம் என பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார் ஸ்டாலின். கடைசி நிமிடம் வரை வசைபாடிவிட்டு வியாபாரத்திற்காக அதிமுகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்திருப்பதாக பாமகவை சாடியுள்ள ஸ்டாலின், அதிமுக, தேமுதிக, பாமக கூட்டணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று உறுதிபட கூறியிருக்கிறார். கூட்டணி அப்படின்ற ஒன்று பலமானதாக இல்லை, எதிர்க்கட்சி அமைச்சிருக்கிற கூட்டணி பலம் வாய்ந்தது அல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. பாஜக, அதிமுக, பிரதமர், முதலமைச்சர் இவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ விமர்சிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களோட கூட்டு சேர்ந்தவர்களையும் விமர்சிக்கிறீங்க. குறிப்பாக பாமக, தேமுதிகவை ஊசலாடி விட்டு அவங்க அந்த பக்கம் போனாங்க அப்படின்றத ஏற்க முடியலையா? ஏன் இவ்வளவு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கலாம் அவங்க. ஆக ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்துங்கிறது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, அதில் தலையிட நாங்கள் விரும்பலை. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் பிஜேபி ஆட்சியை, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை விமர்சித்து கொண்டிருந்தவர்கள், திமுக விமர்சித்ததை விட கடுமையான வார்த்தைகளை, காது கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் போட்டு விமர்சித்தவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஆக அவங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியோட 100க்கு 200% சேர மாட்டேன்னு சொன்னது டாக்டர் ராமதாஸ். பிஜேபியினுடைய ஆட்சிக்கு மார்க் என்ன போடுவீங்கன்னு கேட்டப்போ 0க்கு கீழே என்ன இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னவர் ராமதாஸ் அவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. ஆக அதனால தான் அது நியாயம் இல்லை, கொள்கை கூட்டணி இல்லை, இது வியாபார ரீதியாக சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் கட்டாயம் என்றும் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரும் அப்படின்ற கருத்தை தொடர்ந்து சொல்றீங்க. அதை திரு ப. சிதம்பரம் காங்கிரஸ் தரப்பில் அதை அவர் வழிமொழிகிறத பார்க்குறோம்.
நடப்பது நாடாளுமன்ற தேர்தல், அங்க ஆட்சி மாற்றம் வந்தால் இங்கும் வந்துவிடும் அப்படின்றது, இந்த ஆட்சியை கலைச்சிருவீங்களா இல்ல அது தானா கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்றீங்களா? ஏற்கனவே இந்த ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இது நியாயமே கிடையாது. ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு அந்த கட்சி உடைந்து அதற்கு பிறகு என்ன நடந்துட்டு இருக்கிறது நாட்டுக்கு தெரியும். அப்போவே இந்த ஆட்சி வந்து இருக்கா இல்லாமல் தான் இருக்கும், இல்லாமல் ஒரு சூழ்நிலை போயிருக்கணும். மோடி தான் ஒரு முட்டு கொடுத்து இந்த ஆட்சியை வந்து இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அப்படி வரும்போது மோடி அவர்கள் வந்து இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே 22 சட்டமன்ற தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக திமுக பெரிய அளவில் வெற்றி பெறப்போகுது. 22 தான் நிச்சயம் வெற்றி பெறப்போகுது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்படி வெற்றி பெறுகிற போது ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய எண்ணிக்கை, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் அதனுடைய 8 எம்எல்ஏக்கள் அதையும் கூட்டி இப்போ 22 நம்ம கூட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 119 இடங்களை திமுக அணியினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இருக்க போது. அப்படி இருக்கும்போது ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஆட்சி மாற்றமா அல்லது தேர்தல் மூலமாக ஆட்சி மாற்றமா என்பது அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அது நிச்சயம் அமையும். இந்த 22 இடைத்தேர்தலிலும் வெற்றி பெறுவீங்க, அதன் மூலமாக உங்களுடைய பெரும்பான்மைன்றது அதிகரிச்சிடும். அதிமுக பெரும்பான்மை திமுக பெரும்பான்மை அதிகரிக்கிறது ஒண்ணு, அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருதுல. ஆட்சியில் இருக்கணும்னா பாதிக்கு மேல ஒரு சீட்டு கூட இருக்கணும்ல. 234னா 117 118 இடங்கள் அவங்க இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடுது இல்ல. தேர்தல் பரப்புரையின் பொழுது பாஜக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை வறுத்தெடுக்கும் ஸ்டாலின் அமமுகவையோ மக்கள் நீதி மையத்தையோ கண்டுகொள்வதில்லை. இது பற்றிய கேள்விக்கு ஆட்சியாளர்கள்தான் எங்கள் இலக்கு என அலட்டிக் கொள்ளாமல் பதில் கொடுத்துள்ளார் ஸ்டாலின். மோடி அலை வீசுவதாக எதிரணி பரப்புரை மேற்கொண்டுள்ள நிலையில் அப்படி ஒரு அலை வீசவில்லை, எதிர் அலைதான் வீசுகிறது என்கிறார் ஸ்டாலின். பாஜக தரப்பு, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறது மாதிரி அவங்களோட ஊடக பேட்டிகள் இருக்கு. நியூஸ் 18க்கு கொடுத்த ஒரு சிறப்பு பேட்டியில கூட இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு அலை வீசுகிறது, கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை விட கூடுதல் இடங்களில் வெற்றி பெறுவோம், புதிய நண்பர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நரேந்திர மோடி திட்டவட்டமாக சொல்றார். எடப்பாடிக்கே நம்பிக்கை இருக்கும் போது ஏன் மோடிக்கு நம்பிக்கை இருக்காது? எடப்பாடியே பேச ஆரம்பிச்சிட்டாரு, இந்தியாவுக்கு பாதுகாப்பு இவர் தான், இவர் இருந்தால் தான் இந்தியா வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னா ஒரு நம்பிக்கையோட பேச ஆரம்பிச்சு. எடப்பாடிக்கே அந்த நம்பிக்கை வரும்போது மோடிக்கு நம்பிக்கை வரல, ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அந்த நம்பிக்கை பலிக்கும் நினைக்கிறீங்களா? அதாவது எடப்பாடி நம்பிக்கை வந்து பலிக்க போறதில்லை, அதனால மோடியுடைய நம்பிக்கையும் பலிக்க போறதில்லை. அப்ப நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பான அலை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்களா? உறுதியாக இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மோடிதான் பிரதமர் வேட்பாளர் என பாஜக கூட்டணி உறுதியாக கூறி தேர்தலை சந்திக்க, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் பற்றி நூலிழையில் ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகிறது. ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் அறிவிக்க மமதா பானர்ஜி, மாயாவதி போன்ற தலைவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நிலையில் ராகுலை அவசரப்பட்டு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை, அவசியம் ஏற்பட்டதால் தான் அறிவித்தேன் என்கிறார் ஸ்டாலின். தேர்தலுக்கு பிறகு எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்ல, தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு இடமில்லாதான் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் வந்தவுடன் முதல் வேலை இந்த ஸ்டாலின் விட மாட்டான், உறுதி. அதிமுக சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டால் திமுக தலைவர் ஸ்டாலின் கதைகளை சொல்லி வாக்கு கேட்பதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மோடி, எடப்பாடி, கிரண்பேடி ஆகிய மூவரும் மக்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாமக்கல் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராசிபுரம், சேந்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக சாதனைகளை கூறி வாக்கு சேகரிப்பதாகவும், ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கதைகளை கூறி பிரச்சாரம் செய்வதாகவும் விமர்சித்தார். நாங்கள் சாதனை சொல்லி ஓட்டு கேட்கிறோம், ஸ்டாலின் கதை சொல்லி ஓட்டு கேட்கிறார். எல்லா இடத்துலயும் என்னை பத்தி சொல்லுவாரு, அமைச்சரை பத்தி சொல்லுவாரு, எல்லா கூட்டணி கட்சி தலைவர் பத்தி பேசுவாரு. இதுதான் போற இடத்துல பேசிக்கிட்டே இருக்காரு. கதை பேசி அப்படியே வாக்குகள் சேர்த்துட்டு நாங்க என்னென்ன செஞ்சோம், செய்ய போறது என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மூலமா நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம். திமுகவிடம் கட்சியை அடகு வைத்துவிட்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது ஏன் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபட்ட கூட்டணியை கொண்ட எதிரணியால்
நல்லாட்சி தர முடியாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இங்கே நிக்கிற வேட்பாளர் கூட கொங்கு பேரல அது ஒரு அமைப்பு, அந்த மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யணும் என்பதற்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தினார்கள். சில பேர் அதில் இருந்து ஆதாயம் பெறுவதற்காக அந்த கொங்கு அமைப்பை இன்றைக்கு திமுகவோட அரசியல் சாயம் பூசப்பட்டு இணைச்சு திமுக சின்னத்தில் நிற்கிறாங்க. இந்த சின்னத்தில் திமுக சின்னத்தில் நிற்கிறாங்க. ஆக ஒரு கட்சி சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியில உறுப்பினராக இருக்க வேண்டும். அந்த கட்சியில உறுப்பினராக இருந்தா தான் அந்த கட்சி சின்னம் கிடைக்கும். அப்படியா கொங்கு பிறகு இருக்கிறீங்களா, திமுக இருக்கிறீங்களா? புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், இடைத்தேர்தல் வேட்பாளர் வெங்கடேசன் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது ராகுல் காந்தி பிரதமர் ஆவது உறுதி என்பதால் புதுச்சேரிக்கு நிச்சயம் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறுவது பொல்லாத ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சி சம்பவமே சாட்சி என்றும் கூறிய அவர், பொருந்தாத கூட்டணிக்கு புதுச்சேரியில் அதிமுக அமைத்துள்ள கூட்டணியே சாட்சி என்றும் குற்றம் சாட்டினார். பொல்லாத ஆட்சிக்கு ஒரே சாம்பிள் அது பொள்ளாச்சியே அது சாட்சியாக அமைக்கிறது. ஆக பொருந்தாத கூட்டணிக்கு சாட்சி எதுன்னா இந்த புதுச்சேரி சாட்சி. அதுதான் நான் விளக்கமாக சொல்ல முடியும். நாட்டை நாசமாக்கவே பாஜக அரசு ஆளுநரை நியமிப்பதாக கூறிய ஸ்டாலின், தமிழகத்தில் ஆளுநரை தட்டி கேட்க எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியில்லை என்றும், ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை தட்டி கேட்பதாகவும் கூறினார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெறும் கனவு, கற்பனைகள் நிறைந்த காகிதம் என்றும் ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். இந்தியாவுக்கு பிரதமர் மோடி, தமிழகத்திற்கு எடப்பாடி, புதுச்சேரிக்கு கிரண்பேடி என 3 பேரும் மக்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாக ஸ்டாலின் விமர்சித்தார். கடலூரில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து கமல்ஹாசன் வாக்கு சேகரித்தார். அப்போது பல இடங்களில் பிரச்சாரம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்து வருவதாகவும், ஆனால் நடிகன் என்பதால் கண்ணாலேயே மக்களிடம் பேசி வருவதாகவும் கூறினார். சினிமா நடிகனை காணவே கூட்டம் கூடுவதாக ஒரு சிலர் விமர்சித்து வருவதாக கூறிய கமல்ஹாசன், இந்த மக்கள் கூட்டம் ஒரு நாள் ஓட்டாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் காசு கொடுத்து விட்டால் மக்கள் ஊமையாக இருந்து விடுவார்கள் என பலரும் எண்ணுவதாகவும், அதனை பொய்யாக்கும் வகையில் மக்கள் நீதி மையத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கமல்ஹாசன் கேட்டுக்கொண்டார். இவங்கெல்லாம் காசு கொடுத்தா சும்மா வாங்கிட்டு பேசாம இருக்கிற ஊமை மக்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது இல்லை என்பதை உங்கள் செயலால் பேச்சால் நிரூபியுங்கள். அப்படி நிரூபித்தால் நாளை நமதே. மக்கள் நீதி மையத்திற்கு வாக்களித்தால் விருத்தாச்சலம் தனி மாவட்டமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கமல்ஹாசன் உறுதியளித்தார். குமரியில் பலவீனமான வேட்பாளரை நிறுத்துமாறு பொன் ராதாகிருஷ்ணன் தூது அனுப்பியதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை பொன் ராதாகிருஷ்ணன் மறுத்த போதும் தூது அனுப்பியது உண்மையே என மீண்டும் தினகரன் கூறியுள்ளார். இப்போ கூட இந்த தேர்தலில் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியாது, திருநெல்வேலியில் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் முஸ்லீமை போடுங்க, கன்னியாகுமரியில் வந்து கிறிஸ்டினை போடுங்கன்னு எனக்கு சொல்லி அனுப்புவாங்களே. என்னிடம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பேசணும்னு சொல்லி யாரும் அவங்க இதில் கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் தேர்தல் நேரத்தில் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் 99லேருந்து இப்போ இடையிலலாம் நான் அவரை பேசல இல்லை, எங்கள் விவேக் கல்யாணத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் யாரையும் தொடர்பு கொள்ளல பிஜேபியில், அவரும் என்னை தொடர்பு கொள்ளாதவர். கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க நிர்வாகி. எங்கள் ஜனாவோட லைனில் வந்து என்கிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் பேசுனாரா, நான் சொன்னேன் கன்னியாகுமரியில் கிறிஸ்டினை போட சொல்லுவாருப்பா, அதெல்லாம் இருக்கும். அது 2-3 சோர்ஸில் பார்த்தா அங்கே வந்து வேட்பாளர் போடாதீங்க, வீக்கா வேட்பாளர் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க எல்லாரையும் எல்லா முறையிலும் அப்ரோச் பண்ணுவாங்க. தேர்தல் நெருங்கி வரதான் காரணம். அது வந்து 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, இந்த 10,000 பொய்யை சொல்லி ஒரு எலெக்ஷனை முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். பாஜக கூட இணைய ஏதாவது அவர் முயற்சிகள் மேற்கொண்டிருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது அது அவங்க திரு கருப்பு முருகானந்தம் பேசுனேன்னு சொல்ற ஒத்துக்கிறாருல, எனக்கு ஜனாட்ட பேசுனேன்னு ஒத்துக்கிறாரா இல்லையா? ஒத்துக்கிறாருல, ஒத்துக்கிறாரு. அப்புறம் வேற எனக்கு அவருக்கு என்ன இருக்கு? வேற என்ன எங்க கட்சியில சேர்றதுக்காக பேசுறதுக்கு வேற என்னடா? அதான் அவர் தான் ஒத்துக்கிறாரு, பேசுனது உண்மை. ஜனாட்ட பேசியிருக்காரு. திரு காமராஜ் கிட்ட தான் அவர் நம்பரே வாங்கியிருக்காரு. இல்லை வந்து இதை வந்து வெளியில் சொல்கிறதுல என்ன நாகரிகம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. இதே மாதிரி இன்னொரு கட்சியில் போய் நீங்கள் வேட்பாளர் வந்து கிறிஸ்டியனில் போடுங்க, அவங்கள போடுங்க, வீக் கேண்டிடேட் போடுங்கன்னு கேட்குறது வந்து நாகரிகமான செயல். அது வந்து நான் அது
தமிழகத்தில் மொத்தம் 5.99 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 284 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் மொத்தம் 5,98,69,000 வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதில் 3,02,69,000 பெண் வாக்காளர்களும் 2,95,94,000 ஆண் வாக்காளர்களும் 5,790 பாலினத்தவர்களும் வாக்களிக்க உள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தில் 127.66 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். டோட்டல் 127 சீஸ் பண்ணிருக்கோம். அதுல இருந்து இவ்வளவு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். சிமிலர்லி precious metals, gold 989 kg, gold 989 kg, silver 594 kg. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இது precious metal இதெல்லாம் இருக்கிறது. மொத்த வேல்யூ 284 crores. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதியில் மொத்தம் 845 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாகவும் 18 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் 269 வேட்பாளர்கள் களம் காண உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளும் 3 மாநில கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தேர்தல் விதி மீறியதாக 4185 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மொத்தம் 67,720 வாக்குப்பதிவு மையங்கள் உள்ளதாகவும் அவற்றில் 7,780 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். நம்ம மாநிலத்திலே அவுட் ஆஃப் தி 67,000 அப்ராக்சிமேட்லி போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆன் 30,000 போலிங் ஸ்டேஷன்ல வெப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரக்ட் நம்ம டிஓஸ் எல்லாம் பார்ப்பாங்க, சிஓஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அங்கே அந்த போலிங் பூத்துக்குள்ள என்னென்ன நடக்குது அதை பார்த்துவாங்க. தேர்தல் அதிகாரியின் இந்த சந்திப்பின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு புரியும் வகையில் சிறப்பு ஆசிரியர் சுரேஷ் சைகை மொழியில் விளக்கம் அளித்தார். மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் நடத்தப்படும் சோதனைகளில் கணக்கில் வராத ரொக்கம் தொடர்ந்து சிக்கி வருகிறது. திருச்சியில் அதிமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வீட்டிலிருந்து 50 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி அருகே உள்ள குமராவாடியை சேர்ந்த அதிமுக பிரமுகர் கல்பனாவின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். கரூரிலிருந்து சென்ற 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் கல்பனாவின் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கல்பனாவின் குடும்பத்தார் எடுத்து செய்த அரசு ஒப்பந்த பணிகளுக்கான அந்த தொகை வந்துள்ளது என்றும் உரிய ஆவணங்கள் இருப்பதாக கல்பனாவின் குடும்பத்தினரும் கூறியுள்ளனர். இதையடுத்து ஆவணங்களை காட்டி ரொக்கத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கூறிவிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் புறப்பட்டனர். துரைமுருகனுக்கு நெருங்கியவரான பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 11,53 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வாக்காளர் பட்டியலும் வார்டு வாரியாக சீலிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததால் இந்த படம் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்ததாக புகார் எழுந்தது. மூட்டை மூட்டையாக சிக்கிய பணக்கட்டுகளில் கனரா வங்கியின் முத்திரை இருந்துள்ளது. அதேபோல் கைப்பற்றப்பட்ட நோட்டுகளிலிருந்து சீரியல் எண்களை கொண்டு அவை காட்பாடி கனரா வங்கி கிளையிலிருந்து பெறப்பட்டது என்பதை வருமான வரித்துறையினர் உறுதிப்படுத்தினர். இதையடுத்து அந்த வங்கி கிளையின் லாக்கர்களில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதேபோல் அந்த கிளையின் மேலாளர் தயாநிதியிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதேபோல் காட்பாடி காஞ்சி நகரில் உள்ள மேலாளர் தயாநிதியின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டனர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சோதனை விசாரணை நடப்பதால் வேலூர் மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா அல்லது வழக்குக்குள்ளாகியுள்ள திமுக வேட்பாளர் கதிரானந்த் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்பதை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் 341 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி கோரி வேதாந்தா மற்றும் ONGC நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன. முதற்கட்டமாக ONGC அமைக்க உள்ள 27 கிணறுகளுக்கு சுற்றுச்சூழல் ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் தமிழகத்தில் வெளியான உரியடி 2 திரைப்படத்தில் வரும் இந்த காட்சியை போன்று இதுவரை காப்பர் உருக்கு ஆலை மட்டுமே வைத்திருந்த வேதாந்தா நிறுவனம்
தற்போது முதல் முறையாக எண்ணெய் மற்றும் சுரங்க கிணறுகள் அமைக்கும் பணிக்கு விண்ணப்பித்துள்ளது. சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்க காப்பர் கம்பெனிக்கு பெர்மிஷன் வாங்க முடியாது சார். என்ன சொல்றீங்க தமிழ்குமரன்? கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்துருக்கோமே. அது கரெக்ட் சார். ஆனா இப்ப பெர்மிஷன் வாங்கி கொடுத்தா தேர்தல் ஆதாயத்துக்காக செங்கைக்குமார் மலைவாழ மக்களை தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணுவாப்ல. அப்புறம் எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறதும் டவுட் ஆயிரும், நீங்க கம்பெனி தொடங்குறதும் டவுட் ஆயிரும். ஸோ இன்னும் 6 மாசம் நான் வெயிட் பண்ணுமா? 6 மாசம் தானே சார், எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் நம்ம கொடுக்கறத வாங்குவேன். வெரி சிம்பிள் சார். காவிரி படுகையில் நிலப்பகுதி மற்றும் ஆழமற்ற கடல் பகுதியில் ONGC நிறுவனத்திற்கும் வேதாந்தா நிறுவனத்திற்கும் தலா 2 மண்டலங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் உரிமத்தை மத்திய பெட்ரோலியத்துறை கடந்த ஆண்டு வழங்கியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்டங்களாக விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் தற்போது கடலூர், விழுப்புரம், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் புதிதாக எண்ணெய் கிணறுகள் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் வேதாந்தா மற்றும் ONGC நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன. ஓபன் ஆக்ரிஜ் லைசன்சிங் பாலிசி மூலம் மீண்டும் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை செயல்படுத்த அந்த 2 நிறுவனங்களும் விண்ணப்பித்துள்ளன. இதில் வேதாந்தா நிறுவனம் 274 கிணறுகளையும் ONGC நிறுவனம் 67 கிணறுகளையும் அமைக்கின்றன. இதற்காக வேதாந்தா நிறுவனம் 13,500 கோடி ரூபாயும் ONGC நிறுவனம் 5,150 கோடி ரூபாயும் முதலீடு செய்ய உள்ளன. வேதாந்தா நிறுவனம் விண்ணப்பத்தின் அடிப்படையில் 274 கிணறுகளை ஆழமற்ற கடல் பகுதியான காரைக்கால், நாகை அருகே உள்ள நிலப்பகுதியில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே அந்த இடங்களில் எண்ணெய் எரிவாயு கிணறுகள் அமைத்திருக்கும் ONGC நிறுவனம் 27 கிணறுகளுக்கு முதற்கட்டமாக சுற்றுச்சூழல் ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சீர்காழி, தரங்கம்பாடி, கீழ்வேலூர், வேதாரண்யம், கோட்டுச்சேரி, திருமலைராயன், திண்டிவனம், வானூர், காரைக்கால், புவனகிரி, பெரியகுடி ஆகிய இடங்களில் இந்த கிணறுகள் அமைய உள்ளன. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மூலம் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்திய வேதாந்தா நிறுவனத்திற்கு ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான உரிமம் வழங்கப்பட்டால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தேர்தல் காலம். தேர்தல் காலத்தில் கூட தமிழக மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ONGC போன்ற நிறுவனங்களுக்கும் வேதாந்தா நிறுவனங்களுக்கும் இங்க இருக்கின்ற விளைநிலங்களை கொடுக்கின்ற நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்கது. இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டுமே தவிர எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கான இடம் இது அல்ல. இது உணவு உற்பத்திக்கான இடம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தினால் காவிரி பசுமை மண்டலமே அழிந்து போகிற நிலைமை என்பது ஏற்படும். அனுமதியே கொடுத்தால் கூட அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கிற முயற்சியில் நாங்கள் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கடலோர மாவட்ட மக்களிடம் கருத்துக்களை கேட்காமல் விதிகளை மீறி ஹைட்ரோ கார்பன் எடுக்க இன்று வேதாந்தா, ONGC நிறுவனங்கள் முயற்சித்திருப்பதாக பேராசிரியர் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது என்னன்னு சொன்னா, ஒரே லைசன்ஸ், ஒற்றை லைசன்ஸை எடுத்துக்கிட்டு அத்தனை வகை எண்ணெய் எரிவாயுவையும் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு மோசமான ஒரு திட்டத்திற்கு பேரு ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு பேரு. முன்ன நாம தடுத்து நிறுத்தினோமே நிலக்கரி படுகை மீத்தேன் எடுப்பு, அதுக்கு பயன்படக்கூடிய அதே ஹைட்ராலிக் பிராக்சரிங் என்று சொல்லக்கூடிய அந்த நீரியல் விரிசல் முறையில் தான் எந்த ஹைட்ரோ கார்பனையும் எடுக்க முடியும். அதை தான் இதுலயும் பயன்படுத்த இருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன் எடுக்க வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி அளித்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்று மத்திய, மாநில அரசுகளுக்கு விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மக்களவை தொகுதியில் சோனியா காந்தி 1999 ஆண்டு முதல் தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வருகிறார். அதற்கு முன்பும் கூட ரேபரேலி தொகுதி காங்கிரசின் கோட்டையாகவே இருந்து வந்தது. 1977 ஆண்டு ஜனதா கட்சியும் 1996 மற்றும் 1998 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. தொடர்ந்து 4 மக்களவைத் தேர்தல்களில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற சோனியா காந்தி தற்போது 5வது முறையாக போட்டியிடுகிறார். அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று சோனியா காந்தி ரேபரேலியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அவர் வழிபாட்டில் ஈடுபட்டார்.
வழிபாட்டை முடித்துக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்ய சோனியா காந்தி புறப்பட்ட வாகனம் தொண்டர்கள் வெள்ளத்தில் மிதந்தது. அவருடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோரும் வழிபாடு மற்றும் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஊர்வலத்தின் இறுதியில் சோனியா காந்தி தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி, பிரதமர் மோடி வெல்ல முடியாதவர் அல்ல என்றும் 2004ஆம் ஆண்டு வெல்ல முடியாத சக்தி என கூறப்பட்ட வாஜ்பாயை தாங்கள் வென்றோம் என்றும் அவர் கூறினார். Not at all. Not at all. Don't forget 2004. Don't forget 2004. But we won. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக எதையுமே செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். There have been many people in Indian history. There have been many people in Indian history who have had the arrogance to believe that they are invincible, that they are bigger than the people of India. There is nothing bigger than the people of India. And Mr. Narendra Modi for the last 5 years has done nothing for the people of India. So his invincibility will be on full view after the election results. இதனிடையே அமேதி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வழிபாட்டுக்கு பிறகு ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் சென்றனர். தொண்டர்கள் புடைசூழ சென்று ஸ்மிருதி இரானி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிலையில் அமேதியில் நேற்று மனு தாக்கல் செய்த ராகுலுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகத்துக்கு காங்கிரஸ் கட்சி அனுப்பியுள்ள கடிதத்தில் 3 கிலோமீட்டர் வரை சென்ற வாகன பேரணியில் அவரை நோக்கி லேசர் கதிர்கள் வந்தன என்றும், வேட்புமனுக்கள் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த போதும் ராகுலை நோக்கி 7 முறை லேசர் கதிர்கள் பாய்ந்தன என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. இதனால் நீண்ட தூரத்தில் இருந்து ரகசியமாக சுடும் துப்பாக்கி மூலம் லேசர் குண்டை பயன்படுத்தி ராகுல் உயிருக்கு குறிவைத்திருக்கலாமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து இத்தகைய கடிதம் ஏதும் தங்களுக்கு வரவில்லை என உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. நாட்டை மத நம்பிக்கையின் அடிப்படையில் 1947ஆம் ஆண்டு பங்கீடு செய்த காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானில் உள்ள மத சிறுபான்மையினரின் நிலைமையை குறித்து ஒருபோதும் சிந்தித்ததில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் சிலாச்சர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்கள் வாக்கை சிந்தித்தளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். எப்போதும் பிரச்சனைகளை உருவாக்குவது மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என்றும் அவர் தெரிவித்தார். 1947ஆம் ஆண்டு மத நம்பிக்கையின் அடிப்படையில் நாட்டை காங்கிரஸ் பங்கிட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, ஆனால் பாகிஸ்தானில் வசிக்கும் மத சிறுபான்மையினரின் நிலைமை குறித்து காங்கிரஸ் எப்போதும் சிந்தித்து பார்த்ததில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதனிடையே டார்ஜிலிங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக தலைவர் அமித்ஷா, தேசிய குடிமக்கள் பதிவேட்டு சட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் இந்தியாவுக்குள் குடியேறியுள்ள அனைத்து அகதிகளும் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்து மற்றும் புத்த மத அகதிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்படும் என்றும் கூறினார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி பற்றி பேச திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை முறைகேடுகள் மற்றும் அந்த துறை அமைச்சரை கடுமையாக விமர்சித்து வருகிறார். குறிப்பாக பொள்ளாச்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசியவர், ஊழல் செய்யும் அமைச்சர்களில் SP வேலுமணி முதன்மையானவர் என கூறியிருந்தார். இந்த ஆட்சியில யார் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மேலாம் நாம நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதுல குறிப்பா வேலுமணி மேல லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு ஏற்கனவே சில விவரம்லாம் வந்துருச்சு. நமக்கு அவங்க கூட இருக்கிறவங்களே நம்ம இடத்துல இருந்து கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோம். ஏன்னா இப்ப போன நியாயம் கிடைக்காது. நாம பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் வச்சு நிச்சயமா அவங்கள சிறையில் தள்ளக்கூடிய நிலை தான்.
இந்த நிலையில் தன்னை பற்றி பேச ஸ்டாலினுக்கு தடை விதிக்க கோரியும் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட தொகை வழங்க கோரியும் அமைச்சர் SP வேலுமணி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் பிரச்சாரங்களில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது இயல்புதான் என குறிப்பிட்ட நீதிபதி SP வேலுமணி பற்றி பேச ஸ்டாலினுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டார். இருப்பினும் இது தொடர்பாக வரும் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்க ஸ்டாலினுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.